தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. பயம் என்பது உலகில் உள்ள எல்லாவிதமான மக்களுக்கும் இருக்கும் ஒரு பொதுவானதும் பெரிய பிரச்சனையுமாக இருப்பதாக உளவியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் இதோ ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் நம் பக்கம் இருக்கின்றார். தேவன் நம் பக்கம் இருந்தால் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. தேவனுடன் நாம் ஒன்று சேர்ந்திருந்தால் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. அன்பானவர்களே, இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பயமாக இருப்பது என்ன? அது எதிர்காலத்தை குறித்த கவலையா, தோல்வியா, நிராகரிப்பா, மற்றவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றமா? சாத்தான் இந்த பயங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய மகிழ்ச்சியை திருட பார்க்கிறான். எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அந்த விஷயங்களை கெடுக்கவே அவன் உங்களுக்குள் பயங்களை உருவாக்குகிறான். உதாரணமாக, தேவனுக்கு கீழ்ப்படிவது எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை சாத்தானுக்கு தெரியும். எனவே நீங்கள் செவியானதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் உங்களை பயமுறுத்துகிறான். ஆண்டவரை பிரியப்படுத்துவதை விட உங்கள் விருப்பத்தை பற்றியே அதிகமாக கவலைப்பட வைக்கிறான். வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று நீங்கள் ஒரு அவிசுவாசியுடன் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதுதான் என்பதை சாத்தான் அறிவான். எனவே இயேசுவை பற்றி மக்களிடம் சொல்ல அவன் உங்களை பயப்பட வைக்கிறான். உண்மை என்னவென்றால், மகிழ்ச்சியை காண உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தேவை. அது இயேசு. வாழ்க்கையில் முழுமையானதும் மகிழ்ச்சி தருவதும் இயேசுவின் பாதை மட்டுமே. தேவன் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதியும்படி வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பயத்தை மேற்கொண்டு மகிழ்ச்சியை பெறலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு இணைந்திருந்தால் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கலாம் என்கிற உண்மையை எப்பொழுதும் நினைவில் கொள்ள உதவியர்களும். சாத்தானானவன் எங்களுடைய சந்தோஷத்தை திருடவே கவலைகளையும் பயங்களையும் ஆயுதமாக உபயோகப்படுத்துகிறான் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அவனுக்கு இடம் கொடாமல் இருக்க பலன் தாரும். எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த சந்தேகத்தை எங்களிடமிருந்து நீக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் வீணாக கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.